பிரைஸ் தி லார்ட் தேவ மக்களே, உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காலவெளியில கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். ஆராதிப்பதற்கு முன்னதாக நன்றி செலுத்துங்க. வாயை திறந்து. ஜீவன், சுகம், பலனை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் நம்ம வாழணும், ஜெயம் எடுக்கணும், சாட்சியா இருக்கணும், பெருக்கத்தின் நன்மை பெறணும்ன்றது அவருடைய சித்தம். எத்தனை பேர் இருக்கிற இடத்துல ஏசப்பா உங்க விருப்பத்தை நான் நிறைவேற்ற ஆசையா இருக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறீங்களா? கர்த்தர் பலத்தை தருவார். எல்லாரும் நம்முடைய கால்கள் தள்ளாடாதபடி அது உறுதியாய் நிற்க, நம்முடைய கரங்கள் சோர்ந்து போகாதபடி ஸ்திரப்பட, நம்முடைய எண்ணத்திலே கர்த்தர் நமக்கு பலத்தை தரும்படி, ஞானத்தை தரும்படி, மனுஷ தயவுகளை தரும்படி, ஒத்தாசை தரும்படி இயேசுவே எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்றீங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், நம்மளை ஆட்கொண்டு நடத்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த காலவெளியில பலவீனத்தோடு சோர்வோடு கூட இருக்கலாம். ஆனா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவனாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். கண்டிப்பா நீங்க தாண்டுவீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. முது வார்த்தையை நாங்க எடுக்க போறோம். அது ஔஷதமா இருக்கட்டும், அது பலனா இருக்கட்டும், அதுல ஞானம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், தெளிவு உண்டாகட்டும், தடுமாற்றங்கள் நீங்கட்டும், சந்தேகங்கள் மறையட்டும். ஓ, தேங்க் யூ ஜீசஸ். நன்றி, 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 நன்றி. ஒருவேளை இன்னைக்கு ஆஸ்பத்திரியில இருந்து பார்க்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில நொறுங்கி போய் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பத்தி தான் பேசுறாரு, உங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு வாழ்வு தருகிறார். ஆமென், ஆமென். தேவனுடைய வேத வார்த்தை எடுப்போம், அது நமக்கு உறுதி. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 அத்தியாயம் 16 வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் 16 வசனம். நான் வாசிக்கிறேன். அந்த வசனம் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலில் உன்னை மறைக்கிறேன். ஆமென். கரங்களை உயர்த்தி எல்லாரும் நன்றி. இன்னைக்கு இந்த வசனம் முழுசா பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் பத்தாது, ஏன்னா அவ்வளோ பொக்கிஷம் இருக்கு. ஆனா நான் அதுல ஒரே ஒரு வார்த்தை எடுத்து மட்டும் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு வெளிப்பாடு உண்டாகும். நீங்களே உட்கார்ந்து தியானிங்க, அதுல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க சுதந்திரிக்க முடியும். அந்த வசனத்துல கடைசி இப்படி வருது, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆமென். எவ்வளவு நல்ல கர்த்தர். அவருடைய கரத்தின் நிழலில நம்மளை மறைக்கிறார். இந்த வார்த்தையை பார்த்தோன்னா என் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், என்ன குறித்து எவ்வளவு கருசனை, என்ன குறித்து நினைவு, என்னை நினைத்து கொண்டே இருக்கிறார், ஏன் பச்சை இருக்கிறார், அதுதான் விளக்குது. Amen. Every new morning reminds us that we need God's presence more than anything else. ஒவ்வொரு நாள் காலையிலையும் நமக்கு கடவுளுடைய பிரசன்னம் தான் முக்கியன்றது நமக்கு இந்த வசனங்கள், வார்த்தைகள் எப்படி நினைவுபடுத்தி பாருங்க. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் reveals a beautiful picture of God's care. அவர் எவ்வளவு கருசனை, பரிவு. He not only speaks to us but also cover us with the shadow of his hand. அவர் நம்ம கிட்ட பேசுறது மாத்திரமல்ல, அவருடைய கரத்திலே நம்மளை மறைக்கிறார். His shadow is not a place of darkness but a place of protection, guidance and purpose. Before we step into the day battle, we are invited to remain under the shadow. இன்னைக்கு ஒருவேளை சில விஷயங்கள்ல நம்ம பார்க்க போறோம், அது ஒரு போர்க்களம் போல இருக்கலாம், அல்ல சில விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு முன்னாடி
சில அரக்கர்கள் செயின்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ஆனா ஒண்ணு நிச்சயம் பாருங்க, அதுக்குதான் கர்த்தர் அவருடைய நிழலிலே நம்மளை மறைக்கிறார். ஆகவே நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கும் நாம் வழிநடத்தப்படுவதற்கும் இன்றைக்கு கடவுளுடைய பர்பஸை நம்முடைய லைஃப்ல ஃபுல்ஃபில் பண்றதுக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். முதல் காரியம், 3 காரியத்தை சொல்ல போறேன். முதல் காரியம், God's shadow is a place of divine protection. இந்த நிழல், கர்த்தருடைய நிழல் இருக்கு பாருங்க, அது ஒரு டிவைன், ஒரு தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கிறதாக இருக்கிறது. Amen. God's hands sealed us from dangers we cannot see. நம்ம பார்க்க முடியாது, ஆனா கடவுளுடைய கரம் என்ன பண்ணுது? ஆபத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கிறது. அது உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க, உங்களுடைய வேலை ஸ்தலம், கடவுளுடைய கரம். ஆமென். அடுத்தது பாருங்க, his protection is both physical and spiritual. அவருடைய protection சொல்லும் பொழுது அது என் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு மாத்திரம் அல்ல, என் சரீர பிரகாரத்துக்கு. நிறைய பேரு இந்த சரீர சுகத்தை ரொம்ப ஒண்ணு நம்புறது இல்ல. அது ரொம்ப ஒண்ணு, அது அப்படிதான் இருக்கும் சரீரத்துல. இல்ல, கர்த்தர் சரீர சுகத்தை விரும்புகிறார், அதை கொடுக்கிறார். We don't face today's challenge alone because His hands is over us. இன்னைக்கு challenges மட்டும் நம்ம ஃபேஸ் பண்ண போறது இல்ல, நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண அவருடைய கரம் நம்ம மேல ஆளுகை செஞ்சிட்டு இருக்கு. அதனால நமக்கு பயம் இல்லை. ரெண்டாவது, God's shadow is a place of divine direction. கடவுளுடைய அந்த ஷேடோ இருக்கு பாருங்க, அந்த பாதுகாப்பு, அது ஒரு அற்புதமான வழிகாட்டியா இருக்கு, டைரக்ஷன் காமிக்கிறதா இருக்கு. God's words gives wisdom for every decision. நீங்க என்னென்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ, கடவுளுடைய வேத வார்த்தை உங்களுக்கு அற்புதமாய் அது வழிகாட்டியா இருக்கு, உங்களுக்கு விஸ்டம் தர்றதா இருக்கு. அந்த தீர்மானம் எடுக்கிறதுல தெய்வீக ஞானத்தோடு கூட எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். இரண்டாவது, His promises replace fear with faith. அவருடைய வாக்கு தத்துவம் இந்த பயத்தை நீக்கிட்டு என்ன பண்ணுது? விசுவாசத்தை கொடுக்கிறதா இருக்கு. ஹலோ, God's shadow is a place of divine, அற்புதமான வழிகாட்டி அவருடைய நிழல். A believer walking, மூணாவது, a believer walking under God's shadow listen to God's voice before listening to the world. இந்த அவருடைய கரம் நமக்கு வழிகாட்டியா இருக்குன்னு சொன்னதுல மூணாவது என்னன்னா, ஒரு விசுவாசி இந்த உலக சத்தத்தை கேட்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன சொல்றாரு அதை கேட்டு அதை செய்யறதுக்கு அவர் உடைய கரம் நிழல் நம்மளை வழிகாட்டுறதா இருக்கு. இன்னைக்கு அப்படி உங்களை கர்த்தர் வழி நடத்துவார். இந்த வேர்ல்ட் சவுண்ட் நம்மளை பல விஷயத்த செய்ய வைக்கும், பல விஷயத்த செய்யறது. அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, இந்த சவுண்ட் இப்படி இருக்கே, இது பண்ணிடலாமா, இப்படி வருது, இது இப்படி இல்ல. நீ கடவுளுடைய சமூகத்துல போனா அவருடைய கரம், அந்த ஷேடோ உன்னை கரெக்ட் டைரக்ஷன்ல வழி நடத்தும். கடவுளுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு உன்னை பக்குவப்படுத்தும். நீ அவரை கேட்டு செய்வ. மூன்றாவது, கடைசியா, God's shadow is a place of divine purpose. கடவுளுடைய கரத்தின் நிழல் ஒரு தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றும். கரங்களை தட்டுங்க. ஆமென். Yes, yes. God's protection is not merely for comfort, it is for His purpose. அது ஒரு திட்டத்தை, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றதா இருக்கு. God's cover us because He has an assignment for us. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற நோக்கமே, அவர் நம்மளை மூடிக்கொள்ற நோக்கமே, அவர் சில அசைன்மெண்ட் நமக்கு வச்சிருக்கிறாரு. அதுக்குதான் அதை என் பிள்ளை செய்யணும், இதுதான் சித்தம், இதை நிறைவேற்றணும், இதுல நான் அவன் வாழ்க்கையில மகிமை பெறணும். இருக்கீங்களா? Every day under His shadow is another opportunity to fulfill His calling. ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்தின் நிழல் நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. எதுக்கு? அவர் என்னை அழைத்தார் பார்த்தீங்களா, என்னை உண்மை உள்ளவன் என்று சொல்லி அழைத்தார் பார்த்தீங்களா, எனக்கு சில விஷயத்தை கொடுத்து அதை நிறைவேற்றணும்னு செய்றார் பார்த்தீங்களா. அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்தின் நிழலில் என்னை மூடுகிறார். ஹலோ,
நீ கடந்த நாட்கள்ல நீ தவறி போயிருக்கலாம், செய்ய முடியாம போயிருக்கலாம். இன்னைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி செய். Our identity comes from him. You are my people. என்னுடைய அடையாளம், என்னுடைய அட்ரஸ், என்னுடைய முகவரி எதுல இருக்குன்னா அவர் சொல்றாரு, you are my people. நீ என்னுடைய ஜனம். இதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டிக்கு தான் அவருடைய கரத்தின் நிழலிலே நம்மளை மறைக்கிறார். சோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, மறக்காதீங்க. நடக்குமா நடக்காதா, வாய்ப்பு இருக்கா, என் தலையெழுத்து, இதெல்லாம் யோசிக்காதீங்க. ஒரு பெரிய ஐடென்டிட்டியை கர்த்தர் கொடுக்கிறாரு இல்லையா? யூ ஆர் மை பீப்புள். நாம் அவருடைய ஜனம். அப்படின்னா இன்னைக்கும் அவருடைய கரம் நம்மளை நடத்தும். எத்தனை பேர் நம்புறீங்க? இருக்கிற இடத்துல இயேசுவே நன்றி, நன்றி அப்பா. ஆமென். God bless you. Bye bye.